ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், வெல்கம் டு கிராஃப்டி 3D. நம்ம இன்றைக்கி வீடியோவில் வந்து இந்த முட்டை பாக்ஸ் வச்சு எப்படி ஒரு சின்ன க்யூட்டான கிராஃப்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த முட்டை பாக்ஸை இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த குழியாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்த மட்டும் நம்ம ஒவ்வொரு பீசஸாக இதே மாதிரி ஷேப்பாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ 4 டைம் வந்து இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அது 4த்தையும் வந்து நம்ம அந்த பெட்டல் சைஸுக்கு வந்து கட் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு 4த்தையும் இந்த சைட் திருப்பி கட் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த பக்கம் திருப்பி கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த பெட்டல் வந்து ஷேப் வர மாதிரி கட் பண்ணிக்கணும். நம்மளுக்கு வந்து 4 இதழ் வந்தாலும் ஓகே, அப்படி இல்லைன்னா 5 வர மாதிரி இருந்தாலும் ஓகே. நம்மளுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அலாரம் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்து போகிற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லிங்கை ஷேர் பண்ணுங்கள். கட் பண்ணி முடிச்சு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வாட்டர் கலர் யூஸ் பண்ணி இது ஃபுல்லாக கலர் பண்ணிடலாம். உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கு இதில் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ரெட்டு, எல்லோ, ப்ளூ மட்டும் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம கலர்ஸ் எல்லாம் காஞ்சிட்ட பிறகு சென்டரில் வந்து குச்சி வச்சு ஓட்டை போட்டுக்கோங்க. போட்டதும் நம்ம இதே மாதிரி ஒரு எல்லோ கலர் பேப்பரை நம்ம ஒவ்வொரு கலர் பூக்கும் கான்ட்ராஸ்ட் கலர் எடுத்துகிட்டு இதே மாதிரி சின்ன பீசஸாக கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி இதே மாதிரி க்ளூ போட்டு ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ பண்ணி முடிச்சது என்ன பண்ணால் கீழே கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஓட்டை போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுக்குள்ளே விட்டுட்டு கொஞ்சம் காய விட்டுடுங்க. காஞ்சதும் நம்ம என்ன பண்ணோம், இதுக்கு சைடில் லீவ்ஸ்க்காக நம்ம க்ரீன் பேப்பர் கொஞ்சமாக எடுத்து இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம லீஃப் ஷேப்க்கு கட் பண்ணிடணும். நம்மளுக்கு எந்த சைஸ் லீஃப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லீஃப் ஷேப்க்கு கட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், நான் இதில் வந்து 2 லைன்ஸ் வச்சுருக்கேன். 2 லைன்னாலும் ஓகே, 3 லைன்ஸ்னாலும் ஓகே. இதே மாதிரி நம்ம வந்து டேப் போட்டுட்டு நல்லா சுற்றிட்டே வந்துடணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டேப் போட்ட பிறகு மறுபடியும் இதை இப்படி வச்சுட்டு லீஃப் வச்சுட்டு அதையும் நம்ம இப்படி ரோல் பண்ணிக்கணும். ஆப்போசிட்டில் நம்ம அந்த லீஃப் வர மாதிரி, அதாவது இலை ஆப்போசிட்டில் வர மாதிரி நம்ம இதே மாதிரி ரோல் பண்ணிக்கணும். இப்போ ஒரு பூவுக்கு 2 இலை 3 இலை அதே மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ வந்து சின்ன பாக்ஸஸ்லாம் வைக்கிறோன்னா நம்ம வந்து இந்த குச்சி லென்த் இருக்குது இல்லைங்களா, இந்த சைஸை சின்னதாக்கி வச்சுக்கலாம். இது பாருங்கள், இது ஃபுல்லாமே வந்து ஃப்ளவரை வந்து பொக்கே மாதிரி கொடுக்கும் போது கூட அழகாக இருக்கும். இது சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம பாட்டிலில் வந்து வச்சு பார்க்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லிங்கை ஷேர் பண்ணுங்கள்.